மோசடி வழக்கில் தேடப்பட்டு வந்த பிரணவ் ஜுவல்லரி உரிமையாளரின் மனைவி கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய மனைவி கார்த்திகாவை திருச்சி பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்து நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மோசடி வழக்கில் பிரணவ் ஜுவல்லரியின் உரிமையாளர் தேடப்பட்டு வந்தார். தற்பொழுது அவருடைய மனைவி கைது செய்யப்பட்டிருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் பிரணவ் ஜுவல்லரி 100 கோடிக்கும் மேலாக மோசடி செய்திருப்பதாக வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் பிரணவ் ஜுவல்லரி உரிமையாளர் தற்பொழுது தேடப்பட்டு வரும் நிலையில் அவருடைய மனைவி கைது செய்யப்பட்டிருக்கிறார். மோசடி வழக்கில் தேடப்பட்டு வந்த திருச்சி பிரணவ் ஜுவல்லரி உரிமையாளர் மதனின் மனைவி கார்த்திகா கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கார்த்திகாவை திருச்சி பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்து நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் பிரணவ் ஜுவல்லரி 100 கோடிக்கும் மேலாக மோசடி செய்திருப்பதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் பிரணவ் ஜுவல்லரி உரிமையாளரின் மனைவி தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். மதன் செல்வராஜை திருச்சி பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் காவலில் எடுத்து விசாரித்து வரும் நிலையில் அவருடைய மனைவி கார்த்திகா தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். கார்த்திகாவை திருச்சி பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் இஸ்லாம் இணைப்பில் இருக்கிறார். இஸ்லாம், விவரங்கள். திருச்சியை தலைமையிடமாக கொண்டு சென்னை, மதுரை, புதுச்சேரி உள்ளிட்ட 8 இடங்கள்ல பிரணவ் ஜுவல்லரி என்கிற அந்த நகைக்கடை செயல்பட்டு வந்தது. செய்கூலி இல்லாமல் நகையை விற்பது, அதே போல சீட்டு பணம் கட்டி அந்த சீட்டின் முடிவில் எந்தவித செய்கூலி சேதாரம் இல்லாமல் நகைகளை வாங்கிக் கொள்ளலாம் என்கிற அறிவிப்பு, அதே போல நகைகளில் முதலீடு செய்தால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்பு பல மடங்கு நகைகளை திருப்பி தருவது, இப்படி பல்வேறு கவர்ச்சிகரமான அறிவிப்புகளை அந்த நிறுவனம் வெளியிட்டிருந்தாங்க. அதன் காரணமாக தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களை சேர்ந்த மக்கள் அந்த நிறுவனத்துல அந்த நகைக்கடையில் முதலீடு செஞ்சிருந்தாங்க. அதே போல நகை சீட்டும் போட்டிருந்தாங்க. இந்த நிலையில தான் கடந்த அக்டோபர் மாதம் தமிழ்நாட்டில் செயல்பட்டு வந்த அந்த நகைக்கடைகள் ஒவ்வொன்றாக மூடப்பட்டுச்சு. ஒரு கட்டத்துல அனைத்து நகைக்கடைகளும் மூடப்பட்ட நிலையில மக்கள் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து இது குறித்து பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்துல புகார் அளித்தாங்க. திருச்சி பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்துல மட்டுமே சுமார் கடந்த மாதம் வரை 1234 பேர் புகார் அளித்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. 50 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்யப்பட்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு. இது தொடர்பாக தொடர் சோதனைகள் தமிழ்நாட்டில் இருக்கிற அவர்களுடைய அனைத்து கிளைகளிலும் தொடர் சோதனைகள் நடத்தப்பட்டுச்சு. அதே போல திருச்சி கிளையினுடைய மேலாளர் நாராயணன் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்டாரு. இந்த நிறுவனத்தின் உரிமையாளரான மதன் செல்வராஜ் மற்றும் அவருடைய மனைவி கார்த்திகா இவர்கள் தான் பிரதான குற்றவாளிகளாக இந்த வழக்குல சேர்க்கப்பட்டு இந்த மோசடி செய்ததாக அவர்கள் இருவரும் தேடப்பட்டு வந்தாங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்பு மதன் செல்வராஜ் திருச்சியில் இருக்கக்கூடிய அந்த பொருளாதார குற்றப்பிரிவு தொடர்பான அந்த சிறப்பு நீதிமன்றத்தில் சரணடைந்தாரு. அதனை அடுத்து அவர் சிறையில் அடைக்கப்பட்டாரு. இந்த நிலையில தொடர்ந்து அவருடைய மனைவி கார்த்திகாவை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தேடி கொண்டிருந்தாங்க. அவர் தலைமறைவாக இருந்தாங்க. இந்த நிலையில திருச்சி பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தலைமறைவாக இருந்த கார்த்திகாவை கைது செஞ்சிருக்காங்க. அவரிடம் தற்போது விசாரணையானது சென்று கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அவரை மதுரையில இருக்கக்கூடிய அந்த பொருளாதார குற்றம் தொடர்பான சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில அடைக்க இருக்காங்க. இவர்களிடமிருந்து எவ்வளவு மோசடி செய்தார்கள், அவர்களிடம் பணத்தை பெற்று ஏமாற்றப்பட்ட மக்களுக்கு திருப்பி தருவது உள்ளிட்ட நடவடிக்கைகள் இனிமேல் அவர்கள் ஈடுபட இருக்காங்க. இதற்கிடையில இந்த பிரச்சனை சென்று கொண்டிருக்கிற நிலையில தலைமறைவாக இருந்த மதன் செல்வராஜ் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாரு. அதுல தான் தனக்கு இருக்கக்கூடிய சொத்துக்களை விற்று மக்களுக்கு தேவையான பணத்தை இதை திரும்ப ஒப்படைப்பேன் என்பதாக கூறி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாரு. இந்த நிலையில அவர்கள் இருவருமே மதன் செல்வராஜ் ஏற்கனவே சரணடைந்த நிலையில தற்போது அவருடைய மனைவி கார்த்திகா கைது செய்யப்பட்டிருக்காரு. அதனால் அவர்கள்ட்ட வேற என்ன அசையா சொத்துக்கள் என்ன இருக்கிறது என்பது குறித்து தொடர்ந்து விசாரித்து அதன் மூலமாக ஏமாற்றப்பட்ட மக்களுக்கு இந்த அவர்களுடைய பணம் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.